இப்பேற்பட்ட நரைமுடியையும் 10 நாட்களுக்குள் மாற்றும் இயற்கை மருந்து தொடர்ந்து உபயோகித்தால் முடி கண்ணா பின்னாண்டு வளரும். நரைமுடி வந்துடுச்சுன்னா வயசான தோற்றம் தோன்றிவிடும். இளநரை வர முக்கிய காரணம் நம் உணவு பழக்க வழக்கம், தூக்க மோசடி, மன அழுத்தம் இதெல்லாம் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கவலையே வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய 3 மூலிகைகள் போதும். 10 நாளில் நரைமுடி மறையும். தொடர்ந்து உபயோகித்து வந்தால் முடி கண்ணாபின்னா என்று வளரும். ரசாயன சாமான்களும் வேண்டாம், காசும் செலவாகாது. பொதுவாக மருதாணியில் முடி வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. மருதாணி மற்றும் அவரை இலை பொடி இரண்டையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு அதனுடன் திருப்பலா அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் பொடியையும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலவையை தேநீர் கஷாயத்தில் கலந்து இரவு முழுவதும் ஊறவிட வேண்டும். காலை நேரத்தில் இதில் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிதளவு கிராம்புத்தூளை கலந்து தலைமுடியில் தடவி 2 முதல் 3 மணி நேரம் கழித்து ஷாம்பு இன்றி சுத்தமாக கழுவ வேண்டும். இதை வாரத்தில் 2 முறை செய்தாலே மாற்றத்தை உணரலாம். தேங்காய் சிரட்டை மற்றும் வசும்பை எரித்து சாம்பலாக்கி அதை விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயை வாரத்தில் 1 முறை தலைமுடியில் தடவி 2 மணி நேரம் கழித்து நன்கு கழுவினால் முடி வேர்கள் உறுதி பெறும். இதன் மூலம் நரைமுடி தோன்றும் வேகம் குறையும். முடி மற்றும் அதன் நிறத்தை கட்டுப்படுத்தும் ஹீமோகுளோபின் அளவு சரிவதாலேயே இளநிலை ஏற்படுகிறது. அதனை சரி செய்ய இரும்புச்சத்து மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறைந்த உணவுகளை உணவில் சேர்க்க வேண்டும். திராட்சாதி கஷாயம் போன்ற ஆயுர்வேத மூலிகை மருந்துகள் ஹீமோகுளோபின் அளவை தூண்டுகின்றன. கரிசாலை கற்பத்தை தேனுடன் கலந்து தினமும் 2 முறை எடுத்துக் கொள்ளலாம். அவரி, வசும்பு, திரிப்பலா மற்றும் கறிவேப்பிலை பொடிகளை சம அளவில் எடுத்துக்கொண்டு தேங்காய் எண்ணெயில் கலந்து 10 நாட்கள் வெயிலில் வைக்க வேண்டும். பின்னர் வாரத்திற்கு 2 முறை இந்த எண்ணெயை தடவுவதால் தலைமுடி வேர்கள் உறுதி பெறும், உதிரும் முடி குறையும், நரையும் கட்டுப்படுத்தப்படும். மூலிகைகளில் சுத்தமான சாமர்த்தியமுடையது கறிவேப்பிலை. நாள்தோறும் நறுக்கிய கறிவேப்பிலை சாறு அருந்துவதோ அல்லது உணவில் சேர்த்துக் கொள்வதனாலோ முடி வளர்ச்சிக்கும் நரையை கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகிறது. இது இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம் ஆகியவற்றின் நல்ல மூலமாகும். அதே போன்று கறிவேப்பிலை பொடியை தேனுடன் கலந்து தினமும் எடுத்துக்கொண்டாலும் நன்மை ஏற்படும். நெல்லிக்காய் அதாவது கூந்தலுடைய பளபளப்புக்கும் நிறத்துக்கும் உதவுகிறது. தேங்காய் எண்ணெய் வேர்களுக்கு சத்து கிடைக்கும். வெந்தயம் உதிரும் முடிக்கு தீர்வு. கரிசாலை கற்பம் இரத்தத்தை சுத்தமாக்கி முடிக்கு ஊட்டமளிக்கிறது. முளைக்கட்டிய பயறு வகைகள் புரதம் நிறைந்தவை. இவை அனைத்தும் தவிர தவறான ஷாம்பு, ஹேர் டை போன்ற ரசாயன பொருட்களை தவிர்ப்பதும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை நடத்துவதும் இளநரை பிரச்சனையிலிருந்து விடுபட முக்கியமான அம்சங்களாகும். இயற்கை முறைகளை 1 வாரம் 1 மாதம் என்று பார்த்து முடிவெடுப்பதில்லை. தொடர்ந்து பின்பற்றினால் மாற்றம் கட்டாயம். இளநரை இளைஞர்களுக்கு சாதாரணமான விஷயம் என்றாலும் அதன் பின்னணி காரணங்களை புரிந்து கொண்டு இயற்கையை நம்பினால் முடி மீண்டும் இயற்கை நிறத்துடன் வளரத் தொடங்கும்.